ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். கேர்ள்ஸுக்கு அதாவது விமென்ஸ்க்கு வந்து பெரிய ஒரு பவர் கிடைக்கல, ஒரு பெரிய ரோல் இல்லைன்னு நான் சொல்லுவேன். லைக் எஸ்எஸ் ராஜமௌலி இஸ் an எக்ஸாம்பிள். அதில் வந்து ஆலியா பாட்டுங்கிறதுக்கு வந்து என்ன சொன்னேன், அந்த ஆலியாங்கிற ஒரு ரோல் சீதாங்கிற ஒரு ரோல் கொடுத்தாங்க. அதுக்கு கொஞ்சோண்டு ஒரு சீன் போனால் போதுன்னு ஒரு சீன் கொடுத்த மாதிரி இருந்தது. என்னதான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவே இருந்தாலும் அவங்க வந்து தளபதி விஜயோட படத்துக்கு போகும்போது ஷீ இஸ் நாட் ஹேவிங் எனி கைண்ட் ஆஃப் என்ன சொல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் வந்து எழுத மாட்டாங்க. அது ஒரு டேரக்டர் ஃபர்ஸ்ட் நீங்கள் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன 2 படத்துலையுமே அந்த ஸ்டோரியாக நான் சொல்கிறேன். நான் 2 படத்துக்குமே எப்படி சொல்கிறதுன்னா அவங்களோட நீடு அவ்வளோதான். ஓகேங்களா, ஆக்சுவல் நீடு. ஒருவேளை நீடு இருந்தும் வைக்கலனா தான் அந்த இடத்துல நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன பிகிலாக இருக்கட்டும் இல்லை ட்ரிபிளாராக இருக்கட்டும், 2த்துலையுமே அவங்க அவ்வளோ இருந்தாலே போதும். நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் என்னோட ஒரு கொஸ்டின். I am with what Harish is telling and 100% in agreement with what he says. Okay. எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துட்டு தான் வரும். இது மேலே ஏதாவது ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம்? அதாவது நம்ம இருக்கிற இந்தியா, இந்த கண்ட்ரி, கிரேக் நாட்டாகட்டும் இல்லை இந்தியா, பெண்களுக்கு வந்து சம உரிமை ஈக்குவல், அதாவது பெண்களை வந்து கடவுளாக கூட பார்க்கணும். ஸோ தட் சில இடத்துல வந்து இந்த கிளாஸ் சீலிங்னு சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட் கான்செப்டில். அதாவது பெண்களை வந்து அந்த கார்பரேட் செக்டரில் we don't allow them to rise. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சுதா நாராயணமூர்த்தி, இன்ஃபோசிஸோட டாடா கம்பெனியை ஜாயின் பண்ணும்போது அந்த அவங்க வந்து they rejected the girl candidates because Indian Institute of Scienceலேருந்து அவங்க அந்தமாக வராங்க. ஸோ ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபேக்ட்ரி ஃப்ளோர் ஷாப்பு ஏறணும், மிஷின்னு இதை வந்து புஷ் பண்ணணும், இட் இஸ் மோர் மேனுவல் ஜாப். பெண்கள் வர வேண்டாம்னு சொல்லலை, கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்தாக்கா அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு ஜாயின் டாடா மோட்டர்ஸ். பட் அலோவ் பண்ணாங்க. ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் பக்கம் காணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சம்வேர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்ஸிங் லிங்க் டான்ஸி கோட் மாதிரி சம்வேர் திஸ் கன்ஃபியூஷன் ஹஸ் கம் தட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்டில் தட் உமன் ஹவ் பீன் சப்ரெஸ்ட். சீதையை தூக்கின்னு போயிட்டாங்க, ஹெலன் ஆஃப் ட்ராய், அது மாதிரி. அதாவது ஒரு ஆப்ஜெக்டிஃபையாக பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஹிஸ்ட்ரியில் ஆயிருக்கு. பட் அதுதான் உண்மையாக இல்லை. இதே நாட்டில் கண்ணகியும் இருந்திருக்காங்க, ஔவையாரும் இருந்திருக்காங்க, மீராபாய் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், ஆல் த லேடிஸ், உங்கள் பிரச்சனை தான் என்ன சொல்லுங்கள், உட்காந்து பேசுவோம், தீர்த்துக்கணும்.